பாம்பு தான். இது ரொம்ப பெரிய பாம்பு. இது கிடைச்சதே பெரிய அதிர்ஷ்டம் தான், பெரிய அதிர்ஷ்டம். சாதாரண மீன் கயிறை வச்சு இந்த பெரிய பாம்பை நாம பிடிச்சிட்டோம். அந்த கயிறை ஃபாலோ பண்ணி வந்து நம்ம பாம்பையும் பிடிச்சிட்டோம். யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த பாம்பை நம்ம விட்டுறலாம். சரி, எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. ரெடி? பின்னாடி போயிடு. 1 2 பின்னாடி. ரெடி? ஓ, அது திரும்ப போதே. காட்டு பகுதியில் இருக்கிற இந்த மலை பாம்பு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பாம்பு. அதை யாரும் சீண்ட வேண்டாம், அது போட்டோம். வெரி குட், நாம உண்மையிலேயே சாதிச்சிட்டோம். வேட்டையாடுறதுனாலையும் இடம் இல்லாததுனாலையும் இந்த மாதிரி அதிசயமான உயிரினங்கள் காணாம போகுது. ஆனா இந்த மாதிரி பெரிய பாம்புங்க தங்கறதுக்கு இன்னும் நிறைய இடங்க இந்த பூமியில இருக்கு. ராட்சத பாம்புங்களுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத அபாயகரமான குகைகள் பதுங்கறதுக்கு ரகசியமா நிறைய இருக்கு. It's right here, it's right here, it's right here, it's right here. It's huge, it's huge, it's huge, it's huge. I can't believe it. Look. We're gonna have to go. Drop your stuff. Anaconda, ஒரு பெரிய predator. அதனோட கணத்துக்காகவே தென் அமெரிக்கா அனகோண்டா உலகத்திலே பெரிய பாம்புன்னு சொல்லப்படுது. அதனோட பேரை சொல்லும் போதே ரொம்ப பயங்கரமா கொல்ற பாம்பு அப்படின்னு நமக்கு தோணுது. பாத்தியா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ஓ, ஓகே ஓகே, நீ ஜெயிச்சிட்ட. நல்லா இருக்கு. இது என்ன சுத்தி வளைக்க பாக்குது? உங்களுக்கு? ஆமா, என்னோட ஒரு கை மேல இருக்கு. கனத்த தசையுள்ள இந்த அனகோண்டாக்கள் உண்மையிலேயே அமேசானுடைய புகழ் சின்னமா இருக்கு. போராட வேண்டி இருக்கு. ஒரு பாக்ஸரோட குத்து மாதிரி வேகமா தாக்கக்கூடிய அனகோண்டா, அத பத்திய ரகசியங்களை தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கு ஒரு சவாலா இருக்கு. அது என்ன கடிக்க பாக்குது. அது கைய விட்டு வழிக்கிட்டு போகுது. அனகோண்டா ஒரு அதிசய பிராணி. பயமுறுத்துறதாவும் இருக்கும், வசீகரமாவும் இருக்கும். விஷம் இல்லாத ஆனா இறைய முறுக்கிக் கொள்ற அனகோண்டா பெரும்பாலும் தண்ணியில தான் இருக்கு. மெதுவா வர்றது, தந்திரமா இருக்கிறது, பெருத்த உருவம், கை கால் இல்லாம அசையறது, இதெல்லாம் சேர்ந்து அதை இன்னும் பயங்கரமானதாவும் அதே நேரத்துல ரொம்ப அதிசயமானதாவும் காட்டுது. எவ்வளவு தண்ணி இருக்கு பாத்தியா? இன்னைக்கு அனகோண்டாவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏறக்குறைய 20 வருஷங்களுக்கு முன்னால ஹெர்பட்டாலஜிஸ்ட் டாக்டர் இயேசுஸ் ரிவாஸ் அனகோண்டா ஆராய்ச்சிக்கு இடம் தேடிட்டு இருந்தப்போ ஹட்டோ எல் செட்ரால் அவரோட ஆராய்ச்சிக்கு ஏத்த நல்ல பரிசோதனை கூடமா அமைஞ்சது. பல வருஷங்களா அனகோண்டா பத்திய டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு பல முறை யானோஸ்க்கு போய் வந்திருக்காரு. சவானா அவரோட வேலையை சுலபமாக்கல, ஆனா அதை சாத்தியமாக்குச்சு. நல்லது, அந்த வாளை எடுத்து விடுங்க. அது என்ன விடாத வரைக்கும் நான் அதை போக விட முடியாது. அதுவும் விடாது. லகூன்கள்லயும் சக்தி நிறைஞ்ச குட்டைகள்லயும் இவர் போய் வரத அடிக்கடி பார்க்கலாம். ஹட்டோ எல் செட்ரால்ல இருக்கிற விக்டர் டெல்காடாவும் இவர் கூட எப்பவும் இருப்பாரு. ஓகே, முடிஞ்சாச்சு. கை வழுக்குது. இது எப்படி என்ன சொத்துக்குது பாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஓகே, இது அனகோண்டாக்கள் தங்கறதுக்கு சரியான இடம். அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, இந்த பகுதியில நிறைய அனகோண்டாஸ் இருக்கு. மத்த இடத்துல இருக்கிறத விட இங்க கொஞ்சம் அதிகம். இன்னொரு காரணம் என்னன்னா, இங்க சீசன் ரொம்ப ட்ரையா இருக்கும். பாதி வருஷம் வெள்ளம் நிறைஞ்சிருக்கும், பாதி வருஷம் வறண்டு போயிடும். வறட்சியால தண்ணி குறையும் போது பெரிய ஏரியாவில் இருக்கிற அனகோண்டாவோட இடமும் சுருங்கி போகுது. அதனால அதை கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. இது எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறையும் கூட. தண்ணி இருக்கிற இடங்கள்ல தான் அனகோண்டாவை பார்க்க முடியும். தென் அமெரிக்காவில ஏரிகள், ஆறுகள், குட்டைகள், ஓடைகள் நிறைஞ்சிருக்கிற அமேசான்லயோ ஓரினோக்கோ நதிக்கரைகள்லயும் அனகோண்டா வாழுது.
ட்ரினிடாட் தீவுலயும் அனகோண்டா இருக்கு. தென் அமெரிக்காவுல காட்டு வாழ்க்கை ரகசியமானது, பார்க்க முடியாதது, நதிக்கரைகள்ல அமைஞ்சிருக்கிற அடர்ந்த காடுகளால மறைக்கப்படுவது. ஆனா வெனிசுவேலாவுல இருக்கிற யானோஸ் அப்படி இல்ல. நாம நினைக்கிற அமேசான் இது கிடையாது. இது ஒரு பரந்த பூமி. ஒரினோக்கோ நதியும் அப்புழே நதியும் இங்க பிரிஞ்சு மத்திய வெனிசுவேலாவிலையும் கொலம்பியாவினுடைய ஒரு பகுதியிலையும் பாயுது. ஹாட்டோஸ்னு சொல்லப்படுற கால்நடை பண்ணைகள் தான் இங்க நிறைய இருக்கு. இந்த கால்நடை பண்ணைகளோட காட்டு விலங்குகளும் இங்க பாதுகாப்பா இருக்கு. இது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்ல? உலகத்தோட மிகப்பெரிய சதுப்பு நிலங்களை எடுத்துக்காட்டுறதா அமைஞ்சிருக்கு இது. நிலத்துக்கும் தண்ணிக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவு அழகான சுற்றுச்சூழலை உருவாக்கி இருக்கு. எசூசஸோட ஆழமான ஆய்வுகள் அனகோண்டாவோட பிஹேவியர் பத்தி பல தகவல்களை சொல்லுது. அனகோண்டாவை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சப்போ அனகோண்டாவை பத்தி செய்திகள் எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே விஞ்ஞானத்துக்கு புதுசு. ஆமா, அதோட அடையாளத்தை வச்சு மறுபடியும் படிச்சேன். அதோட எண்ணிக்கை, அதோட இனச்சேர்ற முறை எல்லாத்தையும் படிச்சேன். அதோட ஆகாரம், இனப்பெருக்கம், அதோட மொபிலிட்டி எல்லாமும் இன்னும் கூட படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு சமயத்துல அனகோண்டா ஒரு மரபு கூற்றுகள் பத்தி படிக்க வேண்டிய அவசியம் வந்தது. அனகோண்டாக்களை பாதுகாக்கிறதுக்கு அதோட மேட்டிங் சிஸ்டம், ஜீன் ஃப்ளோஸ், இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். உயிரியல் பாதுகாப்பாளரான தன்னுடைய மனைவி டாக்டர் சாரா கோரேயோட சேர்ந்து அவர் அனகோண்டாவோட எதிர்காலத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடந்த 3 வருஷமா நானும் எசூஸ் ரிவாஸும் அனகோண்டாவோட டிஎன்ஏவை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து டேட்டாஸ நாங்க கலெக்ட் பண்றோம். இது என்னன்னு சொல்லுங்க. 1100. இதுவரைக்கும் நாங்க பண்ண டிஎன்ஏ ஆராய்ச்சிகளை பார்க்கும்போது லியானோஸ்ல இருக்கிறது தனிப்படுத்தப்பட்ட அனகோண்டாக்கள்னு தெரியுது. ஜெனட்டிக்கலி இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எதிர்காலத்துல இதுங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு ஒரு கவலை இருக்கு. ரொம்ப சின்னதானது இந்த ஜெனடிக் பூல். இது நம்ம ஸ்டாக்ல ஒரு பொருளுக்கு தான் இடம்னு சொல்ற மாதிரியானது. சுற்றுச்சூழல்ல திடீர்னு மாற்றம் ஏற்படுமானா அது ஸ்டாக் மார்க்கெட் சரிவு மாதிரி தான். உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அது ரொம்ப ஆபத்தானது. அதோட எண்ணிக்கை நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா பருவ நிலையில எதிர்பார்க்காத மாற்றம் வருமானா அந்த மாற்றத்தை இந்த அனகோண்டாக்களுக்கு ஒத்து போக முடியாததா இருக்கும். அனகோண்டாக்கள் நிறைய இருக்கிறது நல்லது. ஆனா அது நல்ல நிலைமையில தான் இருக்கான்னு நம்மால சொல்ல முடியாது. டைவர்சிட்டி குறைவா இருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பிரச்சனை தான். இந்த மாதிரி ஆராய்ச்சி மெதுவா இருக்கலாம், சலிப்பா இருக்கலாம், ஆனா நல்லா இருக்காது. ரொம்ப கவனமா மண்ணிலையும் செடிகளுக்கு இடையிலையும் நடந்து, அதுவும் வெறுங்காலோட நடந்து போய் இயேசுஸும் சாராவும் தொட்டு உணர்ற முறையில பாம்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. எதை கண்டுபிடிக்க போறாங்கன்னு நிச்சயமா அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப முன்னாடியே நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தகுதியில ஷூஸ் ஒத்து வராது. அது கால்ல நிக்காது. உங்களால வேகமா போக முடியாது. கீழே இருக்கிறத நம்மளால உணரவும் முடியாது. நிஜமாவே ஏதாவது ஆபத்து நடக்கணும்னா ஷூ போட்டு இருந்தாலும் அது வழியா வரும். அதனால வெறும் காலோட போறதுதான் நல்லது. பிரச்சனை வரதுக்கு முன்னாலேயே நீங்க அதை கண்டுபிடிச்சிடலாம். சில சமயம் அடர்ந்த செடிகளுக்கு இடையில பாக்கிறதுக்கு பெரிய குச்சியை பயன்படுத்தினாலும் அவங்களுடைய பாதம் கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சிருக்கிற பிராணிகளை கண்டுபிடிச்சிடும். அங்க ஏற்கனவே ராட்டில் ஸ்னேக்ஸோட பழகி இருக்கிறதுனால அனகோண்டாவுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச் தான் தேவைன்னு சாரா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அனுபவம். நீங்க ராட்டில் ஸ்னேக் மேல கால் வைக்க விரும்ப மாட்டீங்க. காலால தொட்டு பார்த்து கண்டுபிடிக்க விரும்ப மாட்டீங்க. அனகோண்டாவை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் என்னன்னா நேரா அது மேல போய் விழுறதுதான். நான் பிடிச்சிட்டேன். அனகோண்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பலம் வேணும். ஓ வாவ், நல்ல பெருசா இருக்கு. அனகோண்டாவை பிடிச்சா என்னாகும் தெரியுமா? உடனே அது தற்காப்பு நிலைக்கு போயிடும். பாம்பை பிடிச்ச உடனே அது தலைய பாதுகாக்க நினைக்கும். அதுதான் அதோட முக்கிய கவனம்.
அதுக்காக தான் இந்த எவில் லூப் என்ன பண்ணும்னா இந்த உடம்ப வளைச்சு தலைய மூடிக்கும். பாம்பு ரொம்ப பலமானதா இருந்தா என்னோட கைய கீழே இருந்து தள்ளும். அப்ப என் கை வழுக்கி பாம்பை விட வேண்டி வரும். இப்ப என்ன அது வளைச்சு பிடிச்சிருக்கு ஆமா. பாருங்க. ஒரு அனகோண்டாவை கண்டுபிடிச்சு எடுக்கிறது நாம டிவியில பாக்குற மல்யுத்த மாதிரி இருக்கும். இந்த பெண் அனகோண்டா மாதிரியான கனமான பாம்பை பிடிக்கிறதுக்கு 2 பேர் வேணும். ஒருத்தரா இருந்தா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஆபத்து தான். வெளியே வர மாட்டேங்குது, ரொம்ப வழவழப்பா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப வழவழப்பா இருந்தது. வெளியில எடுக்கவே வரல. என்ன அப்படியே சேத்துல பிடிச்சு இழுத்துது. அது என்ன சுத்திக்கிறதுக்கு முன்னால அது தலைய பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு வழியா அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அனகோண்டா ஃபீல்டுல கிடைச்சதுன்னா நாங்க அதை எடுத்துட்டு வருவோம். சகதியில இருந்து அதை வெளியில கொண்டு வந்து வேண்டிய டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். பாம்பு களைப்பா இருந்தாலும் அதனோட கனத்தை எடை போடவும் அளக்கவும் பொறுமையா படுத்துக்கிட்டு இருக்காது. ஆனா இயேசுஸ் இந்த வேலைகளை செய்யறதுக்கு பல வழிகளை கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. ரொம்ப உயர்ந்த தொழில்நுட்பம்னு சொல்லலாம். Okay. ஒரு சாக்ஸ், நீள கயிறு, அப்புறம் கொஞ்சம் பொறுமை. நான் ரெடியா இருக்கேன். ஓகே. மாட்டியாச்சு. சாதாரணமா தலைக்கு மேல ஒரு சாக்க போட்டு தலையையும் வாயையும் மூடிடுவோம். தாடைக்கு பின்னால ஒரு டேப்பும் கழுத்துக்கிட்ட ஒரு டேப்பையும் போட்டு ஒட்டிடுவோம். அதனால பாம்புக்கு கடிக்கவும் முடியாது, கொஞ்சம் அமைதியாவும் ஆயிடும். அதுக்கப்புறம் முதுகெலும்ப ஒட்டி கயித்தை வச்சு நாங்க அளப்போம். அப்புறம் அந்த பாம்பு அளந்த கயிறு எவ்வளவு நீளம் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இது 4 மீட்டர் நீளம் இருக்கு. நாம இப்படி உள்ள முதல்ல போடலாமா? வாலு ஆ. அதோட எடைய பார்த்தோம். 33. பெரிய வளர்ந்த பெண் அனகோண்டா சுமார் 6.5 மீட்டர் நீளம் இருக்கும். 235 பவுண்டு கனம் இருக்கும். அதனோட சுற்றளவு 30 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கும். 50-60 பவுண்ட் எடை இருக்கிற கோல்டன் ரிட்ரீவர் நாயை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போறதே கஷ்டம். ஆனா ஒரு பெண் அனகோண்டாவை கையில எடுக்கிறது கூட அதோட ஒப்பிடவே முடியாது. அதுக்கு மாறா வளர்ந்த ஆண் அனகோண்டாக்கள் பெண் அனகோண்டாக்களை விட சின்னதா மெல்லியதா இருக்கும். பொதுவா பாம்பு வகையில ஆண் பாம்புகளை விட பெண் பாம்புகள் பெருசா இருக்கும். நிலத்துல வாழற ஊர்ந்து செல்லும் இனங்கள்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப பெரிய உருவ வித்தியாசம் இருக்கிறது அனகோண்டாக்கள்ல மட்டும்தான். நம்மோட கைரேகைய போல வாலோட கீழ்ப்பகுதியில இருக்கிற செதில்களோட வடிவம் ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அனகோண்டா பிறக்கும் போது இருக்கிற அந்த பேட்டர்ன் நிரந்தரமானது. நம்ம கைவிரல் ரேகை மாதிரி. அதோட வாழ்நாள் முழுசும் மாறாம இருக்கும். 13 வருஷம் கழிச்சு கூட எங்களால அதே பாம்பை திரும்ப பிடிக்க முடிஞ்சது. கடைசியா 2 ஹெர்பட்டாலஜிஸ்டுகளும் களைப்பாயிட்டாங்க. நிறைய பாம்புகளும் களைப்பாயிடுச்சு.